பாகிஸ்தானுக்கு இந்தியா மேலே உள்ள பயம் அதிகமாகிடுச்சுன்னு தான் சொல்லணும். காரணம் என்னென்னா, இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் எப்போ வேணாலும் இந்தியா கைப்பற்றலாம் அப்படிங்கிறதுனால கோட்லி மற்றும் ராவல்கோட்டு இந்த 2 பகுதியில் புதிய ஏர்பேஸை வந்துட்டு துவக்கியிருக்காங்க பாகிஸ்தானு. இந்த 2 ஏர்பேஸும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர்லேருந்து 100 கிலோமீட்டர், அதாவது லைன் ஆஃப் கண்ட்ரோலில் 100 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. இது ஒரு பொட்டன்ஷியல் த்ரெட்டாக கூட இந்தியாவுக்கு இருக்கலாம். ஏன்னா இந்த பலுச்சிஸ்தான் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு இன்ஸ்டபிலிட்டியான ஒரு ஏரியா. காரணம் என்னென்னா, பாகிஸ்தானை எதிர்த்து அங்கே ஒரு பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெரரிஸ்ட் குரூப் இருக்குது. அந்த டெரரிஸ்ட் குரூப் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தான் ட்ரெயின், அதாவது போலன் ரீஜியனில் 155 பேரை பிணைக்கதியில் வச்சுட்டு நிறைய பேர் சுட்டு கொண்டாங்க. அதனால இந்த கோட்லிலையும் ராவல்கோட்லையும் பார்த்தீங்கன்னா 2 ஏர்பேஸை துவக்கிறதுக்கான காரணம், இந்தியா வந்துட்டு 2019 பிப்ரவரி 26 பாலக்கோட்டில் ஒரு ஏர் ஸ்ட்ரைக் நடத்தினாங்க. அதே போல் கிராஸ் பார்டர் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பறி போகலாம். அதனால் பார்த்தீங்கன்னா 23 டிவிஷன் அண்டரில் 3 பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பிரிகேட்லையும் 12 டிவிஷன்